ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. டெட் பேப்பர் 1 அண்ட் எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வகையில் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் கொடுத்துட்ருக்குறோம். இது வரைக்கும் நம்ம 1 to 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதாவது பாடக்குறிப்புகள், பிஒய்க்யூ அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருப்போம். இவிஎஸை பொறுத்த மட்டும் 1 to 5th ஸ்டாண்டர்ட் இவிஎஸ்க்கு நம்ம சயின்ஸ் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் புக் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்டுக்கு தான் வந்து இவிஎஸ்னு இருக்கும். தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சயின்ஸு சோஷியல் சொல்லிட்டு செப்பரேட் ஆகுது. அதில் நம்ம 1 to 5th சயின்ஸ் பார்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஓவராலாக ஒரு 600 MCQ பார்த்துருப்போம். அது வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் வீடியோஸாக இருக்குது. இது வரைக்கும் நான் சொன்ன தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். தனித்தனியாக நான் வந்து பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து சோஷியல் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் 3ஆம் வகுப்பு சோஷியலேருந்து 80 கேள்விகள் பார்த்துடலாம். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் ப்ராக்டிஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 1லேருந்து கொஸ்டின்ஸு. அண்ட் இதில் சோஷியலுக்கு மட்டும் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் டேர்மே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க சயின்ஸ் சோஷியலுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அதனால் கொஸ்டினுக்கு மட்டும் உங்களுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மத்திய அரசால் கைமாறு கருதாது பிறருக்கு உதவி செய்பவர்களின் சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? மத்திய அரசால் கைமாறு கருதாது பிறருக்கு உதவி செய்பவர்களின் சட்டம். In which year was the Good Samaritan law enacted by the central government? 2014. இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யார்? Who founded the Indian National Army? இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். நமது இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலனாக விளங்குவது எது? Which institution acts as the guardian of our constitution? நமது இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலனாக விளங்குவது உச்ச நீதிமன்றம். இந்திய கிராம பஞ்சாயத்து அமைப்பில் 73வது இந்திய அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் எந்த ஆண்டு மற்றும் எந்த மாதத்தில் நடைமுறைக்கு வந்தது? In which year and month did the 73rd Constitutional Amendment Act come into effect? இந்திய கிராம பஞ்சாயத்து அமைப்பில் 73வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் வந்து வந்திருக்கும். எந்த ஆண்டுன்னு கேட்குறாங்க. ஏப்ரல் 1993. ஒரு கிராம ஊராட்சியில் குறைந்தபட்சம் எத்தனை பேருக்கு மேல் மக்கள் தொகை இருக்க வேண்டும்? வாட் இஸ் தி மினிமம் பாப்புலேஷன் ரெக்யர்டு ஃபார் அ வில்லேஜ் பஞ்சாயத்து? ஒரு கிராம ஊராட்சியில் குறைந்தபட்சம் மக்கள் தொகை வந்து 500. நெக்ஸ்ட்டு, கிராம ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? வாட் இஸ் தி டென்யூர் ஆஃப் தி வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் அண்ட் வார்டு மெம்பர்ஸ்? கிராம ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். நெக்ஸ்ட்டு, சோழர் காலத்து பாரம்பரிய தேர்தல் முறையான குடவோலை முறை பற்றிய வரலாற்று ஆதாரங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள எந்த ஊர் கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது? Inscriptions from which village in Kanchipuram district provide historical evidence for the traditional Kudaivolai election system of Chola period? சோழர் காலத்து பாரம்பரிய தேர்தல் முறையான குடவோலை முறை பற்றி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்திரமேரூர் கல்வெட்டுகள் மூலம் அறியலாம். நெக்ஸ்ட், கிராம சுயராஜ்யம் என்ற வார்த்தையை முதலில் அறிமுகப்படுத்தியவர்? Who first introduced the term கிராம ஸ்வராஜ்? கிராம சுயராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தையை முதலில் அறிமுகப்படுத்தியது மகாத்மா காந்தி. பின்வருவனவற்றில் கிராம ஊராட்சியின் கட்டாய பணி எது? Which of the following is an obligatory function of a village panchayat? கிராம ஊராட்சியின் கட்டாய பணி வரி வசூலிப்பது. கோயம்புத்தூரில் சிறப்பாக செயல்பட்டு நிர்மல் புரஸ்கார் மற்றும் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி சுற்றுச்சூழல் விருது பெற்ற வியக்க வைக்கும் கிராமம் இது? Which model village in Coimbatore received நிர்மல் புரஸ்கார் அண்ட் ராஜீவ்காந்தி என்விரான்மெண்டல் அவார்டு? கோயம்புத்தூரில் ஒரு வில்லேஜ் மிக சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக நிர்மல் புரஸ்கார் அப்படிங்கிற விருது அண்ட் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி சுற்றுச்சூழல் விருது இது ரெண்டும் வாங்கியிருக்கும். எந்த கிராமம் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஓடன்துறை அப்படிங்கிற கிராமம். ஒரு வருடத்தில் குறைந்தபட்சம் எத்தனை முறை கிராம சபை கூட்டங்கள் கூட்டப்பட வேண்டும்? வாட் இஸ் தி மினிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கிராம சபா மீட்டிங்ஸ் must be conducted in a year? ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம்
6 முறை கிராம சபை கூட்டங்கள் கூட்டப்பட வேண்டும். ஸோ இந்த 6 முறையும் எந்தெந்த நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன் விச் டே இஸ் லோக்கல் பாடிஸ் டே செலிப்ரேட்டட்? தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தினம் நவம்பர் 1. ஸோ மேலே பார்த்தோம் இல்லையா, கிராம சபை 6 நாட்கள் கூட்டப்படுன்னு சொல்லிட்டு அதில் ஒன் ஆஃப் த டே வந்து நவம்பர் 1. ஒரு நகராட்சியில் தோராயமாக எவ்வளவு மக்கள் தொகை கொண்டிருக்க வேண்டும்? இதுக்கு முன்னாடி கிராம ஊராட்சி பார்த்துருப்போம். இப்போ நகராட்சியில் தோராயமாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 5000 முதல் 30,000 வரை. தீ விபத்து அல்லது அவசர கால மீட்பு பணிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அதிகாரப்பூர்வ எண் எது? Which official number should be contacted in case of a fire emergency or rescue operation? தீ விபத்து அல்லது அவசர கால மீட்பு பணி 101. கிராம ஊராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? By whom is the vice president of the village panchayat council elected? கிராம ஊராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார். மாவட்ட அளவில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு எது? மாவட்ட அளவில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு வந்து 3 அடுக்கு சொல்லுவாங்க. அதில் மாவட்ட அளவில் இருக்கக்கூடியது வந்து மாவட்ட ஊராட்சி, டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ இது வந்து ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு மாவட்ட ஊராட்சி, இல்லை அப்படின்னா ஜில்லா பரிஷத்துன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வட்டார அளவில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு பிளாக் லெவல். ஸோ இதை வந்து ஊராட்சி ஒன்றியம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், மாவட்ட ஊராட்சிக்கு ஜில்லா பரிஷத்துன்னு பேர், ஊராட்சி ஒன்றியத்துக்கு இதே மாதிரி ஒரு பேர் உண்டு. ஸோ அது வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, கிராம சபை கூடும் நாட்களின் பட்டியலில் இடம்பெறாத நாள் எது? விச் டேட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த லிஸ்ட் ஆஃப் டேஸ் ஆஃப் கிராம சபா மீட்ஸ்? கிராம சபை வருடத்துக்கு 6 நாட்கள் கூட்டப்பட வேண்டும் சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதில் இடம்பெறாத நாள் எது? செப்டம்பர் 5. ஸோ மற்ற எல்லா நாட்களையும் கூட்டப்பட வேண்டும். ஜனவரி 26 குடியரசு தினத்தை முன்னிட்டு, மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு, அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் பார்த்துருப்போம் உள்ளாட்சி தினம், அதன் நினைவாக நவம்பர் 1 வந்து கொண்டாடுவோம். ஸோ மொத்தம் 4 நாள் பார்த்துருக்குறோம். இன்னும் 2 days இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று, அது மார்ச் 22 அன்று எந்த தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது? On account of which day is கிராம சபாஸ் மீட்டிங் held on March 22? மார்ச் 22 வந்து உலக தண்ணீர் தினம். அதனை முன்னிட்டு இந்த நாளில் கிராம சபை கொண்டாடப்படுது. ஸோ மொத்தமாக 5 நாள் பார்த்துருக்கோம். இன்னும் 1 வந்து விடுபட்டுருக்கு. ஸோ அது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, கிராம ஊராட்சி மன்ற தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? இதுக்கு முன்னாடி துணைத் தலைவர் பார்த்துருப்போம். By whom is the president of the village panchayat council elected? இதுக்கு முன்னாடி வைஸ் பிரசிடென்ட் பார்த்துருப்போம். கிராம ஊராட்சி மன்ற தலைவர் கிராம மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதோட டேர்ம் 1 முடியுது. நெக்ஸ்ட் டேர்ம் 2லேருந்து கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். மாமல்லபுரம் கடற்கரை கோவில் எந்த அரச வம்சத்தினரால் கட்டப்பட்டது? மாமல்லபுரம் கடற்கரை கோவில் எந்த அரச வம்சத்தினரால் கட்டப்பட்டது? பல்லவர்கள். ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து தேவைப்பட்டவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரீட் பண்ணனா டைம் டியூரேஷன் நிறையவே ஆகுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. நம்மளுடைய சென்னையில் தான் இருக்கும். இது இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்கள் கட்டின முதல் கோட்டை. நெக்ஸ்ட்டு, தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள நந்தியின் சிறப்பம்சம் என்ன? தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ஒரு நந்தி இருக்குது. அதோடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இது ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது. இட்ஸ் carved அவுட் ஆஃப் அ சிங்கிள் ஸ்டோன். நெக்ஸ்ட், விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் மிக பழமையான கோட்டைகளில் ஒன்று எது? விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள தமிழகத்தின் மிக பழமையான கோட்டை செஞ்சி கோட்டை. உலகிலுள்ள ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களின் மக்கள் தொகையில் 3/2 பங்கு எந்த தேசிய பூங்காவில் காணப்படுகிறது?
ஸோ இதை நம்ம சயின்ஸ்லையுமே பார்த்துருப்போம். ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் எந்த பூங்காவில் இருக்குது அப்படின்னா காசிரங்கா தேசிய பூங்காவில் இருக்குது. அண்ட் இது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். நம்ம இப்போ தான் சயின்ஸ் வந்து முடிச்சுட்டு வந்திருக்கோம், அதிலே பார்த்துருப்போம். காசிரங்கா தேசிய பூங்கா தான் ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் இருக்கக்கூடிய ஒரு பூங்கா. அண்ட் இது எந்த மாநிலத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, பின்வருவனவற்றில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள 3 உயிர்க்கோள காப்பகங்களின் சரியான தொகுப்பை கண்டறிக. இந்தியா ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா உயிர்க்கோள காப்பகங்கள் நிறைய உண்டு. அதில் தமிழ்நாட்டில் 3 இருக்குது. ஸோ அது என்னலாம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீலகிரி உயிர்க்கோள காப்பகம், மன்னார் வளைகுடா உயிர்க்கோள காப்பகம், அகத்திய மலை. நீலகிரி, மன்னார் வளைகுடா, அகத்திய மலை, இது 3ம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயிர்க்கோள காப்பகங்கள். இந்தியாவின் மிக பழமையான நீர்ப்பறவைகள் சரணாலயம் இது. இந்தியாவின் மிக பழமையான நீர்ப்பறவைகள் சரணாலயம். இந்த மாதிரி பேரை மாற்றி மாற்றி கேட்பாங்க. என்னது கேட்டாலும் பறவைகள் சரணாலயங்களே ஃபஸ்ட்டு வந்து வேடந்தாங்கல் தான். நெக்ஸ்ட்டு, மயில்களின் இயற்கை வாழிடமாக திகழும் விராலிமலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஸோ இதே கொஸ்டின்னு பொறுத்துக்களை நம்ம பார்த்துருப்போம் சயின்ஸில். அதில் வந்து விராலிமலைக்கு வந்து திருச்சி அப்படிங்கிறது புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, சயின்ஸ் புக்கு 5th சயின்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நான் வந்து கொஸ்டின் கேட்டுப்பேன். அண்ட் ஒரு சார் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது வந்து புதுக்கோட்டை தான் வரும்னு சொல்லிட்டு. புக்கில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் தான் இருந்தது. இப்போ சோஷியலில் புதுக்கோட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முரண்பாடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கிளைம் பண்ணலாம் மார்க். ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் இது புதுக்கோட்டை தான் கரெக்டு. ஜியாலஜி படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து புதுக்கோட்டையில் தான் இருக்குது. பட் திருச்சி கொடுத்தாலும் அதையும் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, மாவட்ட நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பை வகிப்பவர் யார்? மாவட்ட நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பு. ஹூ இஸ் தி ஹெட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்? மாவட்ட ஆட்சியர். நெக்ஸ்ட்டு, மாவட்டத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பதில் மாவட்ட ஆட்சியருக்கு உதவுபவர் யார்? மாவட்டத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பதில் மாவட்ட ஆட்சியருக்கு உதவுபவர் காவல்துறை கண்காணிப்பாளர். மாவட்டத்தின் கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்கும் பொறுப்பு யாருடையது? மாவட்டத்தின் கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்கும் பொறுப்பு முதன்மை கல்வி அலுவலர், சிஇஓ, சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர், சிஇஓ. பாதசாரிகள் சாலைகளை கடப்பதற்காக கருப்பு மற்றும் வெள்ளை கோடுகளுடன் அமைக்கப்பட்ட இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாதசாரிகள் சாலைகளை கடப்பதற்காக கருப்பு மற்றும் வெள்ளை கோடுகளுடன் அமைக்கப்பட்ட இடம் வரிக்கோட்டு பாதை, இல்லைனா வரி குதிரை பாதைன்னு சொல்லலாம். இங்கிலீஷில் ஜீப்ரா கிராசிங், இல்லைனா பெடஸ்ட்ரியன் கிராசிங். நெக்ஸ்ட்டு, மாமல்லபுரத்தில் உள்ள கட்டட கலைகளின் வகைகள் எத்தனை? மாமல்லபுரத்தில் உள்ள கட்டடக்கலைகளின் வகைகள் 4. புனித ஜார்ஜ் கோட்டையினுள் அமைந்துள்ள அரசு சார்ந்த முக்கிய பிரிவு இது. புனித ஜார்ஜ் கோட்டையினுள் அமைந்த அரசு சார்ந்த முக்கிய பிரிவு. தமிழ்நாட்டு அரசின் தலைமைச் செயலகம் புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் இருக்குது. அது ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை. அண்ட் இதில் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் மட்டும் இல்லாமல் ஒரு அருங்காட்சியகம் இருக்கும் அண்ட் ஒரு சர்ச்சுமே அதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு, விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் உருவச்சிலை ஆகிய வரலாற்று நினைவுச்சின்னங்கள் அமைந்துள்ள இடம். விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் உருவச்சிலை ஆகிய வரலாற்று நினைவுச்சின்னங்கள் அமைந்துள்ள இடம் கன்னியாகுமரி. செஞ்சிக்கோட்டையில் அமைந்துள்ள 2 முக்கிய பகுதிகள் எவை? செஞ்சிக்கோட்டையில் அமைந்துள்ள 2 முக்கிய பகுதிகள் ராஜன் கோட்டை மற்றும் ராணிக்கோட்டை. கார்பெட் தேசிய பூங்காவின் முக்கியமாக பாதுகாக்கப்படும் கம்பீரமான விலங்கு. கார்பெட் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடியது ஜிம் கார்பெட்டு. ஸோ இந்த பூங்காவில் முக்கியமாக என்ன விலங்கு இருக்குது அப்படின்னா வங்காள புலி. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு உலகெங்கிலும் இருந்து இடம்பெயர்ந்து வரும் முக்கிய பறவைகள் எவை? வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு உலகெங்கிலும் இருந்து இடம்பெயர்ந்து வரும் முக்கிய பறவைகள் கூலக்கடா மற்றும் ராக்கொக்கு. குஜராத்தில் உள்ள கிர் தேசிய பூங்காவில் பாதுகாக்கப்படும் விலங்கு. குஜராத்தில் இருக்குது இந்த தேசிய பூங்கா. இதில் பாதுகாக்கப்படும் விலங்கு ஆசிய சிங்கங்கள். ஆசிய சிங்கங்கள் வந்து உலகிலேயே இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு கூட நம்ம தமிழில் படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு, மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ள முக்கிய தேசிய பூங்கா எது? மேற்கு வங்காளத்தில் உள்ள தேசிய பூங்கா சுந்தரவனம் தேசிய பூங்கா. கிர் வந்து குஜராத்தில் இருக்குது. காசிரங்கா அஸ்ஸாமில் இருக்குது. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி கேட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு, கார்பெட் வந்து உத்தரகாண்டில் இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய சோழ பேரரசர் யார்?
தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய சோழ பேரரசர் முதலாம் ராசராச சோழன். மாவட்ட நிர்வாகத்தில் பர்சனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல் இது. மாவட்ட நிர்வாகத்தில் பர்சனல் அப்படின்னா பணியாளர்கள்னு சொல்லிட்டு பொருள். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டிலிருந்து எவ்வளவு தொலைவில் அமைந்துள்ளது? வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டில் இருக்குது. குறிப்பாக செங்கல்பட்டுலேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படின்னா 25 கிலோமீட்டர் தொலைவில். கன்னியாகுமரியில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை நினைவு சின்னம் எந்த ஆண்டு பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது? கன்னியாகுமரியில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை நினைவு சின்னம் எந்த ஆண்டு? 1970ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. கன்னியாகுமரியில் கடல் நடுவே கம்பீரமாக வீற்றிருக்கும் திருவள்ளுவர் சிலையின் மொத்த உயரம் எத்தனை அடி? கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையின் உயரம் 133 அடி. திருக்குறளுக்கு மொத்தமாக 133 அதிகாரம் உண்டு. ஸோ அதை நினைவாக 133 அடியில் வந்து அந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு, வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காக இந்திய அரசால் புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காக இந்திய அரசால் புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 கொண்டு வரப்பட்டிருக்கும். உலகளவில் ஆண்டுதோறும் சர்வதேச புலிகள் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? சர்வதேச புலிகள் தினம் ஜூலை 29. நெக்ஸ்ட், டேர்ம் 3. தியாகி சுப்பிரமணிய சிவா பிறந்த ஊர் இது. சுப்பிரமணிய சிவா பிறந்த ஊர் திண்டுக்கல். ஞானபானு என்ற மாத இதழை தொடங்கிய சுதந்திர போராட்ட வீரர் யார்? ஞானபானு என்ற மாத இதழை தொடங்கிய சுதந்திர போராட்ட வீரர். ஸோ அதுவுமே சுப்பிரமணிய சிவாதான். தேசபந்து இளைஞர் சங்கம் என்ற அமைப்பினை தோற்றுவித்தவர். தேசபந்து இளைஞர் சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் திருப்பூர் குமரன். இன்று பரவலாக பயன்படுத்தப்படும் ஜெய் ஹிந்த் என்ற முழக்கத்தை உருவாக்கியவர் யார்? ஜெய் ஹிந்த் என்ற முழக்கத்தை உருவாக்கியவர் செண்பகராமன். அலுமினியம் எந்த தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? அலுமினியம் எந்த தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? பாக்சைட் அப்படிங்கிற தாதுவிலிருந்து. தமிழ்நாட்டில் பாக்சைட் படிவுகள் அதிக அளவில் காணப்படும் மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் பாக்சைட் படிவுகள் அதிகமாக காணப்படும் மாவட்டம் சேலம். விவசாயத்தில் தயாரிக்கப்படும் உரங்களில் சுமார் எத்தனை சதவீதம் பொட்டாசியம் பயன்படுத்தப்படுகிறது? விவசாய உரங்களில் பொட்டாசியம் மட்டுமே 95% பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் உதவி மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்காக 24 மணி நேர இலவச அவசர தொலைபேசி எண் இது. சிறார் உதவி எண்ணு சொல்லலாம். இது 24 மணி நேரம் செயல்படக்கூடியது. ஆன்சர் 10 9 8. ஸோ ரிவர்ஸில் 8 9 10ன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். முதலில் ஒரு திட்டமாக சிறார் உதவி மையம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? ஸோ மேலே பார்த்தாலே அந்த ஹெல்ப்லைன் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு திட்டமாக தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் 1996. தென் அதுக்கப்புறமா தான் அது ஹெல்ப்லைன் நம்பராக கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, கூற்று திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார். காரணம், ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தின் போது அவர் இந்திய கொடியை கையில் ஏந்தியபடி உயிர் நீத்தார். ஸோ ரெண்டுமே சரி. கொடிகாத்த குமரன் யார் அப்படின்னா திருப்பூர் குமரன் தான். கூற்றும் சரி, இதுக்கான காரணமும் சரி, இரண்டும் சரி. பின்வரும் கூற்றுகளில் தியாகி சுப்பிரமணிய சிவா பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. சுப்பிரமணிய சிவா பற்றிய சரியான கூற்று. ஃபர்ஸ்ட் ஒன், இவர் திண்டுக்கல்லில் பிறந்த சுதந்திர போராட்ட வீரர் ஆவார். கரெக்டு. ஞானபானு என்ற வார இதழை நடத்தினார். தப்பு. ஞானபானு அப்படிங்கிற இதழ் இவர் தான் நடத்தினார். ஆனால் அது வார இதழ் கிடையாது, அது ஒரு மாத இதழ்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சு கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நம்ம தெளிவாக பார்க்கணும். அதனால் இது வந்து தப்பானது. நெக்ஸ்ட்டு, ராமானுஜ விஜயம் சங்கர விஜயம் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். சுப்பிரமணிய சிவா தான் எழுதியிருப்பார். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் 3 இருக்குது. சுப்பிரமணிய சிவா திண்டுக்கல்லில் பிறந்திருப்பார். ஞானபானு அப்படிங்கிற மாத இதழ் நடத்தியிருப்பார்.
ராமானுஜ விஜயம், சங்கர விஜயம் அப்படிங்கிற நூல்கள் எழுதியிருப்பார். சில நமக்கு சரியான கூற்று 1, 2 மட்டும் சரி. 1, 3 மட்டும் சரி. ரெண்டாவது தப்பு இல்லையா? 1, 3 மட்டும் சரி. இந்திய சுதந்திர இயக்கத்தின் புரட்சியாளராகவும் இந்திய தேசிய இராணுவத்தின் பெண் அதிகாரியாகவும் இருந்து கேப்டன் என்று அழைக்கப்பட்டவர். இந்திய சுதந்திர இயக்கத்தின் புரட்சியாளர், இந்திய தேசிய இராணுவத்துடைய பெண் அதிகாரியாக இருந்து கேப்டன் சொல்லிட்டு அழைக்கப்பட்ட பெண்மணி யார் அப்படின்னா லட்சுமி சாகல். தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் அதிக அளவில் காணப்படும் பகுதி. தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் கஞ்சமலை பகுதியில் அதிகமாக காணப்படும். பாக்சைட் கனிமம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. பாக்சைட்டிலிருந்து அலுமினியம் பிரித்தெடுக்கப்படுகிறது, கரெக்டு. தமிழ்நாட்டில் பாக்சைட் படிவுகள் சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக சேர்வராயன் மலைகளில் காணப்படுது. ஸோ ஆல்ரெடி சேலம் மாவட்டம் பார்த்துருப்போம். பாக்சைட்டு குறிப்பாக எங்கே அப்படின்னா சேர்வராயன் மலை. மேலே வந்து இரும்பு தாது பார்த்துருப்போம், அது கஞ்சமலை. பாக்சைட் வந்து சேர்வராயன் மலைகளில் காணப்படுது. அண்ட் இது காகிதம் தயாரிப்பிலும் நீர் மற்றும் பெட்ரோலியத்தை தூய்மைப்படுத்துவதிலும் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதுவுமே கரெக்டு தான். 3 கூற்றுகளும் சரி, அனைத்தும் சரி. நெக்ஸ்ட்டு, மனித ஆரோக்கியத்திற்கு மிக குறைந்த அளவு தேவைப்படுவதால் அருந்தனிமம் என்று அழைக்கப்படும் கனிமம். இன்றியமையாத அருந்தனிமம் சொல்லிட்டு ஒரு கனிமம் அழைக்கப்படும். ஏன் அப்படின்னா அது மனித ஆரோக்கியத்திற்கு மிக குறைந்த அளவு தேவைப்படுது. என்ன அப்படின்னா துத்தநாகம். சிறார் உதவி மைய எண் எத்தனை வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு உதவி மற்றும் பாதுகாப்பினை வழங்குகிறது? ஸோ ஏஜ் ரேஞ்சு கேட்குறாங்க. 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு. குழந்தைகளை கடத்தும் நபர்களை கடுமையாக தண்டிக்கும் சட்டம் எது? குழந்தைகளை கடத்தும் நபர்களை கடுமையாக தண்டிக்கும் சட்டம் இந்திய தண்டனை சட்டம் 1860. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கனிமங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகளை சரியாக பொருத்துக. கனிமங்கள், அவற்றின் பயன்பாடுகள். தாமிரம் மின்கம்பிகள் மற்றும் கணினி தயாரிப்பில் பயன்படுது. இரும்பு தாது தொடர்வண்டி தடங்கள், இயந்திரங்கள் தயாரிக்கிறதுக்கு. துத்தநாக ஆக்சைடு வண்ணப்பூச்சிகள் மருந்து தயாரிப்பில் பயன்படுது. பொட்டாசியம் உரங்கள் தயாரிப்பு. தாமிரம் மின்கம்பிகள், கணினி. இரும்பு தாது தொடர்வண்டி தடங்கள், இயந்திரங்கள். துத்தநாக ஆக்சைடு வண்ணப்பூச்சிகள் மருந்து தயாரிப்பு. பொட்டாசியம் உரங்கள் தயாரிப்பில் பயன்படுது. சிறார் உதவி மைய எண் மூலம் கடந்த மே 2013 குழந்தை தொழிலாளர் முறையிலிருந்து 16 குழந்தைகள் மீட்கப்பட்ட நகரம் இது. சிறார் உதவி மைய எண் மூலம் கடந்த மே 2013 குழந்தை தொழிலாளர் முறையிலிருந்து 16 குழந்தைகள் மீட்கப்பட்டிருப்பாங்க. எந்த இடத்துல அப்படின்னா அகமதாபாத்தில். வ.உ. சிதம்பரனார் அவர்கள் எத்தகைய சிறப்பு பெயரால் பரவலாக அழைக்கப்படுகிறார்? வ.உ. சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன் சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. சுப்பிரமணிய பாரதி எங்கு பிறந்தார்? சுப்பிரமணிய பாரதி, இதுக்கு முன்னாடி பார்த்து சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி எட்டயபுரம். பின்வரும் பாடல்களில் பாரதியார் இயற்றாத கவிதை எது? பின்வரும் பாடல்களில் பாரதியார் இயற்றாத கவிதை கத்தியின்றி ரத்தமின்றி. ஸோ மற்ற எல்லாமே வந்தே மாதரம், அச்சமில்லை, ஜெயபாரதம் அண்ட் இது போக இன்னொன்று கொடுத்துருப்பாங்க எந்தையும் தாயும் அப்படிங்கிற கவிதையெல்லாம் பாரதியார் இயற்றியது. கத்தியின்றி ரத்தமின்றி வந்து இவர் இயற்றிருக்க மாட்டார். ஸோ அப்போ அது யார் இயற்றினா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, வழக்கறிஞராகவும் சிறந்த எழுத்தாளராகவும் சொற்பொழிவாளராகவும் திகழ்ந்த தமிழ்நாட்டு சுதந்திர போராட்ட வீரர். வழக்கறிஞராகவும் சிறந்த எழுத்தாளராகவும் சொற்பொழிவாளராகவும் திகழ்ந்த தமிழ்நாட்டு சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனார். இவர் எழுதிய நூல்கள் ஏதாச்சும் ஞாபகம் சொல்லுங்கள், ஓகேவா? தமிழில் படிச்சிருப்போம் 7th 8th. நெக்ஸ்ட்டு, மின்கம்பிகளில் மின்சாரத்தை கடத்துவதற்கு பயன்படுத்தப்படும் நீல நிறத்தினாலான தடிமனான உரையின் உள்ளே இருக்கும் மெல்லிய உலோக கம்பிகள் எதனால் ஆனவை? மின்சாரத்தை கடத்தும் மின்கம்பிகளில் தாமிரம் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த கம்பிகள் வந்து தாமிரத்தால் ஆனவை. கணினி, தொலைக்காட்சி, செல்பேசி முதலான அனைத்து மின்கருவிகளிலும்
பரவலாக பயன்படுத்தும் முதன்மையான உலோகம் வந்து தாமிரம் தான். பின்வருவனவற்றில் எது புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன? பின்வருவனவற்றில் எவை புதுப்பிக்க இயலாத வளங்கள்? நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் அனைத்துமே தான். நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு இதெல்லாமே புதுப்பிக்க இயலாத வளங்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இந்தியா முழுவதும் விரிவுபடுத்தப்பட்ட சிறார் உதவி மைய எண் எந்த ஆண்டுகளில் மாவட்டங்களில் தொடங்கப்பட்டது? ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் 1996 இது ஒரு திட்டமாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. தென் அதுக்கப்புறமா தான் விரிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ அது யாரால் அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால். எந்த வருடம் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 98, 99 2 வருடம் கழித்து. ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை சரியாக பொறுத்துக. கமமரேட் அப்படின்னா நினைவு கூர்தல், ப்ரொஹிபிஷன் தடை செய்தல், ரெஸ்கியூ மீட்பு, லேபர் கடின உடல் உழைப்பு. வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயரின் கப்பல் வணிகப் போட்டியை எதிர்கொள்ள தொடங்கிய சுதேசி கப்பல் நிறுவனத்தின் பெயர் என்ன? கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. சுதேசி நாவாய் சங்கம். ஸோ இது வந்து எந்தெந்த ஊர்களில் வந்து கப்பல் விற்றுப்பார்? 2 ஊர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மின்கம்பிகள் தயாரிப்பில் தாமிரம் முதன்மையாக பயன்படுத்த காரணம் என்ன? நிறைய கொஸ்டின் பார்த்துருப்போம். மின்கம்பி அப்படின்னாலே தாமிரம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு சிறந்த மின்கடத்தி, குட் கண்டக்டர். நெக்ஸ்ட்டு, விமான தயாரிப்பு தொழிற்சாலைகளில் முதன்மையாக பயன்படுத்தப்படும் கனிம வளம் இது. விமான தயாரிப்பு தொழிற்சாலைகளில் முதன்மையாக பயன்படுத்தப்படும் கனிம வளம் பாக்சைட்டு தான். சுதேசிமித்திரன் இதழில் 1904ஆம் ஆண்டு உதவி ஆசிரியராக பணியாற்றிய தமிழ்நாட்டு விடுதலை போராட்ட வீரர். சுதேசிமித்திரன் இதில் உதவி பேராசிரியராக பணியாற்றியது யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார். சுப்பிரமணிய பாரதி மகாத்மா காந்தியை நேரில் சந்தித்த ஆண்டு. சுப்பிரமணிய பாரதி மகாத்மா காந்தியை நேரில் சந்தித்த ஆண்டு 1919. ஸோ இதோட எல்லாம் இன்னும் ஒன்று இருக்குது. பின்வரும் கனிமங்கள் மற்றும் அவற்றின் சரியான பயன்பாடுகளை பொறுத்துக. ஸோ வந்து புக்கில் இருக்கக்கூடிய ஒரு மேட்ச் தான் இது. பாக்சைட் அப்படின்னா இதில் வந்து அலுமினியம் தயாரிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். பாக்சைட் அப்படின்னா அலுமினியம். இரும்பு தாது ரயில் தடயங்கள் வந்து யூஸ் பண்ணி பயன்படுது. துத்தநாக ஆக்சைடு வர்ணப்பூச்சிகள் மருந்துன்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். உலோக மின்கம்பி தாமிரம், பொட்டாசியம் உரங்கள் தயாரிப்பு. பாக்சைட்டு அலுமினியம், இரும்பு தாது ரயில் தடங்கள், துத்தநாக ஆக்சைடு வர்ணப்பூச்சிகள் மருந்து, உலோக மின்கம்பி தாமிரம், பொட்டாசியம் உரங்கள் தயாரிப்பு. ஸோ இதோட 3ஆம் வகுப்பு சோஷியல்லேருந்து 80க்கும் மேற்பட்ட கேள்விகள் பார்த்து முடிச்சுக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவுட் ஆஃப் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் வந்து ரைட்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 4th ஸ்டாண்டர்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.